வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக வந்து லிஃப்ட்டு மாறிடுச்சு. உங்கள் பில்டிங்கோட வேல்யூவேஷன், ரீசேல், பல ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்கள் ரெண்டலுக்கு விட்டுறீங்க, இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் லிஃப்ட் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு அடிப்படை தேவையாக வந்து மாறிடுச்சு. டூப்ளெக்ஸ் வீடாக இருந்தாலும் சரி, மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட்ஸு, நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடு ரெண்டலுக்கு எதுக்காக இருந்தாலும் லிஃப்ட் வந்து தேவைப்படுது. இந்த லிஃப்ட்டு வந்து கட்டும்போது நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து கேட்பாங்க, லிஃப்ட்டுக்கு என்ன சைஸ் வைக்கலாம், என்ன மாதிரி லிஃப்ட் வைக்கலாம். இப்போ புதுசாக நிறையா லிஃப்ட்ஸ் வந்துருக்கு. வேக்யூம் லிஃப்ட்டு, ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிஃப்ட்டு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, காஸ்ட்டு, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் லிஃப்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒய்ட்லி யூஸ்டு, நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்க லிஃப்ட் வந்து இதுதான். நம்ம எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் போனாலும், ஹாஸ்பிட்டல், தியேட்டர், மால் எங்கே போனாலும் காமனாக யூஸ் பண்ணுற லிஃப்ட் இதுதான். இது வந்து ஒரு சீசா இல்லை ஒரு தராசு கான்செப்டில் இருக்கும். உள்ள பேசஞ்சர்ஸோட வெயிட்டு, அப்புறம் வெளியே கவுண்டர் வெயிட்டு, இதை பேலன்ஸ் பண்ணி தான் இந்த லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த லிஃப்ட்டோட லைஃப் டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுலே இந்த மாடலுக்கு தான் வந்து ரொம்பவே அதிகம். ப்ளஸ் அதிக ஸ்பீடில் போகக்கூடியது. இப்போ நம்ம ஒரு மல்டி ஸ்டோரியில் வைக்கிறோம், நம்மளுக்கு தேவையான ஸ்பீட்ஸ் இருக்கணும். நிறைய பேசஞ்சர்ஸ் உள்ள ஒரு 5-6 இருக்கட்டும், 14-15 பேர் போகிற வரைக்கும் உள்ள லிஃப்ட் எல்லாமே இந்த மாடல் லிஃப்ட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாடலில் இருக்கிற ஒரு சில டவுன் சைட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் தேவைப்படும். ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம லிஃப்ட்டுக்கு வந்து ஷியர் வால் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ லிஃப்ட்டு பிட்டு வேணும். இப்போவே மோட்டர்லெஸ் இருக்குது. அதுவே மோட்டர் ரூம் வேணும்னா தனியாக மேலே மோட்டர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸு இதுக்கு வந்து ஸ்பேஸ் அண்ட் காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். அடுத்த ட்ராபேக் பார்த்துக்கிட்டோன்னா, இந்த லிஃப்ட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் கரண்ட்டு தேவை. ஏன்னா இது கொஞ்சம் கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 3 ஃபேஸ் கரண்ட் தேவை. ப்ளஸ் இதுக்கு எல்லாருமே யூஸ்வலாக ஏஎம்சி போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து மூவபிள் பார்ட்ஸ், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ரோப்பு, புள்ளி, இதுக்கெலாம் க்ரீஸிங் பண்ணணும். அடிக்கடி அந்த சர்க்கியூட் போர்டெலாம் செக் பண்ணுறதுனால இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ட்ராக்ஷன் லிஃப்ட்டோட காஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா, பேசிக் பிராண்ட்ஸ், நார்மல் பிராண்ட்ஸ் இருந்தால் ஒரு 6 to 7 lakhஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து வெறும் லிஃப்ட்டோட காஸ்ட்டை நான் சொல்கிறேன். அதுக்குண்டான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் இல்லாமல் லிஃப்ட்டோட காஸ்ட் மட்டுமே அது வரும். அப்படியே நம்ம ப்ரீமியம் பிராண்டு ஜான்சன் ஓட்டிஸ் போனோன்னா ஒரு 12 to 15 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக அதோட காஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. ஸோ இது வந்து பாஸ்கல்ஸ் லா கான்செப்ட்டில் வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, நம்ம லிக்விடோட ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த லிக்விட் ரைஸ் ஆகி லிஃப்ட் மேலே போகும். அதே ப்ரெஷர் திரும்ப ஈக்குவலாக கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது லிஃப்ட் வந்து கீழே வரும். ஸோ இந்த லிஃப்ட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மி. நான் சொன்னேன் இல்லையா, லிக்விட் ப்ரெஷரில் லிஃப்ட் மேலே போகும்போது மட்டும்தான் அதுக்கு பவர் தேவை. ஒன் வே பவர் தான். திரும்ப கீழே வரும்போது அதுக்கு பவர் கன்சம்ஷனே இருக்காது. இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இது ரொம்ப சின்ன கன்ஸ்டன்ட்டான இடம். இப்போ ஒரு சில இடங்களில் லிஃப்ட்டு பிட்டு போட முடியல, அதுக்குண்டான இடம் இல்லை நம்ம லேட்டர் ஸ்டேஜில் பிளான் பண்ணுறோம், ஃபவுண்டேஷனை உடச்சிட்டு அதை போட முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ட்ராக்ஷன் லிஃப்ட்டை போட முடியாது. இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டை தான் வந்து போட முடியும். ஸோ இந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காமன் ஏரியாவில் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஷாஃப்ட் போடுவாங்க. ஏன்னா ஓப்பனாக இருக்கக்கூடாது, சுற்றி கவரிங் வேணுன்றதுக்காக ஷாஃப்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ஷாஃப்ட் போடும்போது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். அதுவே வீட்டுக்குள்ளே இன்டர்னலாக நம்ம வைக்கிறோன்னா ஷாஃப்ட்லெஸ் மாடலும் நம்ம போடலாம், கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த டோர்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்து மேனுவலாக தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தவறி விழுறதுக்கோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லிஃப்ட்டு கீழே போய் ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக குழந்தைங்க இருக்கும்போது அது சென்சார்ஸ் இருக்குது, கட் ஆஃப் ஆகும். பட் ஸ்டில் அது எல்லா சினாரியோலையும் ஒர்க் ஆகுமான்றது வந்து ஒரு கொஸ்டினபிள் சாய்ஸ் தான். ஸோ அதனால் அதில் நம்ம கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கணும். சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ட்ராபேக்ஸ் தான் இந்த லிஃப்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 10 lakhs வந்து வரும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற கஸ்டமைசேஷன், எவ்வளோ பேசஞ்சர் கெப்பாசிட்டி, சைட் கண்டிஷன்ஸை பொறுத்து அப்ராக்சிமேட்டாக இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்துக்கிட்டோன்னா வேக்யூம் லிஃப்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அதில் லிக்விடுக்கு பதிலாக இது ஏர் ப்ரெஷரில் ஒர்க் ஆகும். சிம்பிளாக ஒரு சிரிஞ்சில் வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அதே கான்செப்டில் தான் இந்த வேக்யூம் லிஃப்ட் ஒர்க் ஆகும். இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ஸ்பேஸில் ஒரு 3 அடிக்கு 3 அடி இருந்தால் கூட அதில் நம்ம இந்த லிஃப்ட்டை வச்சிடலாம். நிறையா வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேர் கேஸ் மட்டும்தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்து லிஃப்ட்டு போடுறதுக்கு இடமே இருக்காது. அப்போ சென்டரில் இதை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணிடலாம். இல்லை எங்கேயுமே இடம் இல்லைன்னா சீலிங்கில் ஒரு 3 அடி ஓட்டை போட்டு
போட்டு கூட இந்த லிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த லிஃப்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி லிஃப்ட்டு வச்சு கட்டாத வீட்டிலலாம் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் இதில் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதோட அப்பியரன்ஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாலிகார்பனேட் ஷாஃப்ட்டில் தான் வந்து இந்த லிஃப்ட்டை வைக்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் சரி, வெளியே வந்து சீத்ரூ இருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் வந்து தரும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப மினிமலான கரண்ட்டு, சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலே போதும், ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டு, ஒரு லிஃப்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷனு, லிஃப்ட் பிட்டு இந்த மாதிரி எதுவுமே இதுக்கு தேவைப்படாதனால ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே மாடலில் இது வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த மாடலில் இருக்கிற ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ரிலையபிலிட்டி. ஸோ இந்த லிஃப்ட் வந்து ரொம்ப ரீசெண்ட் டேஸில் தான் நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு உண்டான சர்வீசபிலிட்டி, ஸ்பேர்ஸு இது எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ட்ராபேக் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். இதில் மினிமம் ஒருத்தர், மேக்ஸிமம் 4 பேர். அதோட பேசஞ்சர் சைஸு அந்த ஷாஃப்ட் சைஸை பொறுத்து மாறும். ஸோ அதனால் இதில் நம்மளுக்கு ஸ்பீடும் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வரைக்கும் ஓகே. இதுவே ஒரு ஸ்டில்ட்டு +3 ஸ்டில்ட்டு +4 அப்பார்ட்மெண்ட்லாம் போகும்போது இதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபைனலாக இந்த லிஃப்ட்டோட காஸ்ட்டு. ஸோ இந்த லிஃப்ட்டு தான் கம்பேரிட்டிவ்லி மற்ற லிஃப்ட்ஸோட காஸ்ட்லியஸ்ட் மாடல். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து லோவர் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இது ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான பிராண்ட்ஸ்லேருந்தே வந்து 11-12லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 15-17 லேக்ஸ் வரைக்கும் இந்த லிஃப்ட் வந்து போகுது. ஸோ இந்த லிஃப்ட் 3 இது தனித்தனியாக பேசணும் இல்லையா, அதோட ஃபீச்சர்ஸ் பேசியிருந்தாலும் இது சிம்பிளாக ஒரு டேப்லர் காலமில் வந்து ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு கம்பேரிசன் மாதிரி இந்த டேபிளில் நாங்கள் போட்டிருக்கோம். எதுக்குன்னா கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ வைடாக யூஸ் பண்ணுற ஒரு 3 ரேஞ்ச் ஆஃப் லிஃப்ட்டு. ஸோ இதை தவிர்த்து வேறு நிறையா மாடல்ஸ் இருக்குது. பட் நம்மளோட டார்கெட் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு என்ன லிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நாலேஜ் கொடுக்குறது தான். இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு இந்த லிஃப்ட்ஸை போட்டிருக்கீங்க, இதில் ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வேறு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எங்கள் சேனலில் போட ட்ரை பண்ணுறோம். என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.